Very good morning, vanakkam and welcome to Dial Jaya TV. கற்றவனாக இரு, கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு. நபிகள் நாயகம் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் தான். கல்வி அந்த அளவுக்கு முக்கியம். அதனால தான் வள்ளுவர் கல்விய கண்ணுக்கு ஈக்குவலா சொல்லியிருப்பாரு. சோ கல்வின்றது முக்கியம் எல்லாருக்குமே தெரியும். பட் படிக்கிறதுல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, படிக்கல ஏற்படுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, எப்படி படிச்சா அழகா எளிதா புரியும், எக்ஸாம்ஸ்ல ஸ்கோர் பண்ணலாம், லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி பேசுறதுக்காக மிஸ்டர் கார்த்திக் லக்ஷ்மணன், உளவியல் ஆலோசகர், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இங்க வந்திருக்காங்க. டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிடுக்கு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க क्वेश्चनக்கு கிளியரா ஆன்சர் பண்ண சார் வெயிட் பண்றாரு. வணக்கம், வெல்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன சார்? பாக்குறதுக்கு எங்க இருக்கீங்க? இந்த ஏஜ்லயே ஒரு சைக்காலஜிஸ்டா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா வரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இஸ் a ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா ஒரு விதமான ஆக்சிடென்ட் தான் சொல்லணும். எனக்கு சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டு சின்ன வயசுல இருந்து. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. திடீர்னு ஒரு இடத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்படிதான் உள்ள வந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல்ட். நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது என்னால முடிஞ்ச வகையில எல்லாம். அதனால எனக்கு ரொம்பவும் சாட்டிஸ்பாக்டரியா இந்த லைஃப் போயிட்டு இருக்கு. ஓகே, படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பேசிக்கா படிக்கிறதுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அது ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற மாதிரி வெவ்வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் ரெஃப்யூசல்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அதுக்கு பல்வேறு விதமான ரீசன்ஸ் இருக்கும் அவங்க சொல்றதுக்கு. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் எழுத சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடலசன்ஸ், டீனேஜ் அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள். படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மெமரி இல்ல, எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா படிக்கிறேன் ஆனா என்னால அங்க போயிட்டு நான் சரியா எழுத முடிய மாட்டேன், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சர் சீக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். வேற விதமா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அப்படின்ற போது அது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பொதுவா காலேஜ்னா இப்படிதான் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட்டோட காலேஜுக்கு போறது உண்டு. ஆனா காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்கூலை விட ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதெல்லாம் சில இடத்துல நடக்கும். சோ அதெல்லாம் அவங்களால கோப் அப் பண்ணிக்க முடியாது. நிறைய நேரங்கள்ல ஊர் விட்டு ஊர் போறாங்க படிக்கிறதுக்காக, அல்லது ஹாஸ்டல்ல தங்குறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ்க்கு அளவே இல்ல, நிறைய இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட். நிச்சயமா நம்ம மாதிரி மத்தவங்க இல்ல. இது படிப்புலயும் நம்ம சொல்லலாம். ஒரு கிளாஸ் ரூம்ல 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே டீச்சர் தான் சொல்லி தராங்க, ஒரே மாதிரியான டெக்னிக் தான். பட் ஒவ்வொருத்தர் படிக்கிற விதம், மார்க்ஸ் எடுக்கிற விதம் இதெல்லாம் டிஃபர் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு ரெண்டு விஷயங்கள் நாங்க எப்பயுமே சொல்றது உண்டு. ஒன்னு என்விரான்மெண்ட், எப்படி அவங்க கத்துக்கிறாங்க, என்ன மாதிரிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அவங்க வராங்க, பிறந்ததுல இருந்து அவங்க ஸ்கூல்ல படிக்கிற அந்த காலம் வரைக்கும் என்னெல்லாம் சூழ்நிலைகளை அவங்க கையாண்டாங்க. அது ரெண்டாவது ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். ஜீன்ஸ்லயே என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ரெண்டுமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப 50-50 தான். இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் என்னோட ஜீன்ஸ் காரணம் 50%, இன்னொரு 50% என்விரான்மெண்ட். நான் எப்படிப்பட்ட பள்ளியில படிச்சேன், என்ன மாதிரி வளர்க்கப்பட்டேன், என்னோட பெற்றோர்கள் யாரு, என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்திருக்கேன், எல்லாமே இருக்கு. அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நாங்க எங்ககிட்ட கிளையன்ட்ஸ் வரும்போது நாங்க இந்த என்விரான்மெண்ட்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஜெனடிக்ஸ்ல போய் எதுவும் பண்ண முடியாது. 50% நம்ம மாத்த முடியும், நிறைய விஷயங்கள் மாத்த முடியும். ஓகே, தேங்க் யூ. ஒன் மோர் காலர், ஃபர்ஸ்ட் காலர் ஆஃப் கோர்ஸ். வணக்கம், டயல் ஜெயா டிவி. உங்க நேம் என்ன, எங்க கால் பண்றீங்க? வணக்கம் சார், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் என்னங்கம்மா? எங்க பேர் ராஜுங்க. பேசுங்க, இட்ஸ் யுவர் டைம். உங்க क्वेश्चन என்ன சார்? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. என்னோட பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரிம்மா. அவன் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட். அதாவது எது கேட்டாலும் ஏன், எதுக்கு, எப்படின்னு பயங்கர கொஸ்டின் கேட்பாங்க வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் எல்லாத்துலயுமே. அதாவது +2 பசங்களுக்கு தெரியாது கூட இவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்சைக்ளோபீடியா அது இதுன்னு கேட்பான். ஆனா எழுதக்குள்ள எழுத முடியல அவனால. எழுதுறதுல ப்ராப்ளம். அதே மாதிரி இப்ப ஒரு புக் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு பார்த்து எழுதிட்டே இருப்பான். அப்புறம் எங்க விட்டோங்கிற கண்டினியூட்டி தெரிய மாட்டேங்குது. எழுதக்குள்ள எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் போட்டு எழுதணும்னு. அந்த மாதிரி எழுத மாட்டேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர், இடையில கேப் லெட்டர், அப்புறம் ஒரு வேர்டு எதுனா லாஸ்ட் விட்டுட்டு எழுதுறது. மாத்தி யோசிக்கிறாரு என்னன்னு கேட்கலாம் சார். என்னங்க மாத்தி யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறது தெரியல. அதாவது சொல்றதெல்லாம் மத்ததெல்லாம் அவங்க அக்கா சொல்லி கொடுத்துருந்தா கூட அப்படியே டக்குன்னு புடிச்சிட்டு உடனே ஆன்சர் ரிப்பீட் பண்ணிடுவான். ஆனா எழுதுறது மட்டும் ஒரு லைன் போர்டை பார்த்து எழுதுனா 2 லைன் எழுதி எங்க எழுதுறோம்னு அவனுக்கு தெரியறது இல்ல, விட்டுறான். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் தான் எழுதணும்னு எவ்வளவு தடவை சொல்லிட்டான். ஓகே ஓகே, உங்க क्वेश्चन புரியுது சார், சொல்வார் கேட்டேன். எனக்கு புரியுதுமா. இந்த மாதிரி
எழுதுறதுல பிரச்சனைகள் இருந்தா சில நேரங்கள்ல அது டிஸ்கிராஃபியா என்ன சொல்லப்படும், வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டியா கூட இருக்கலாம். உங்க குழந்தைய வந்து நேரா பார்த்து கண்டுபிடிச்சாதான் அது முடியும். என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, கவுன்சிலர்ஸ் இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி யார்ட்டையாவது போய் இந்த நோட்டையும் சேர்த்து கொண்டு போங்க. என்ன வந்துட்டு அந்த பையன் எழுதிருக்கான்றத பாப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் எழுத சொல்லி பாப்பாங்க. அதை பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு புரிய வரும் இது வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸா அப்படின்ட்டு. நிச்சயமா வந்துட்டு இதுக்கு தீர்வுகள்லாம் உண்டு. இது ஒண்ணு கவலைப்பட வேண்டிய ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. இதுக்கு தீர்வுகள் உண்டு. சீக்கிரமா போய் யாரையாவது அந்த மாதிரி ஆட்களை பாருங்க. ஆக்சுவலா 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மொபைல் போன் இருக்கு, டிவி இருக்கு, மூவி இருக்கு, முக்கியமா கிரிக்கெட் இருக்கு. இதையும் மீறி படிக்கணும். 8th படிக்கிற பசங்க ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு பிஸியா இருக்காங்க ஸ்கெடியூல்ல. சோ அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் இதை தவிர வேற என்னென்ன, இதனால எந்த அளவுக்கு படிப்பு வந்து பாதிக்கப்படும்? டிஸ்ட்ராக்ஷனுக்கு அளவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எது வேணா டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு மொபைல் போன்ஸ், இன்டர்நெட், டிவி, மீடியா இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. முன்னாடி காலங்களையும் வேற சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம பசங்களுக்கு எதுக்காக நம்ம செய்யறோம்ன்ற நோக்கம் தெரியவே மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்கோ அல்லது வந்துட்டு வேற வழி இல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதுக்காகவோ கூட செய்யறாங்க. அப்படின்ற பட்சத்துல நாங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த நோக்கம் தான் சொல்லித்தரோம். என்ன நோக்கத்துக்காக நம்ம படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு முதல்ல 20-25 வருஷங்கள் வந்துட்டு படிப்புக்காக செலவழிக்கிறோம். அதுதான் வந்து ஒரு பேஸ். அந்த பேஸ்ல தான் வந்து ஒரு பெரிய கட்டடத்தை, வாழ்க்கை கட்டடத்தை கட்ட போறோம். சோ இப்போ வந்து பேஸ் மட்டும் நல்லா இருந்தாதான் வந்துட்டு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா. சோ அதனால அந்த 20 வருடங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியது இருக்கு. அங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, இன்வெஸ்ட் பண்றோமோ, எவ்வளவு தூரம் அதுல வந்து நல்ல விஷயங்கள் செய்யறோமோ அதெல்லாம் பின்னாடி வாழ்க்கையில எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க சொல்றீங்க. அதாவது பேஸ் அப்படின்றீங்க. இந்த ப்ரோக்ராம் பில்டிங் நிச்சயம் பேஸ். எங்க காலர்ஸ் அவங்க क्वेश्चंस தான். வணக்கம், வெரி குட் ஆஃப்டர்நூன். டயல் ஜெயா டிவி. உங்க நேம் என்ன மேடம்? சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? உங்க क्वेश्चन என்ன? சூப்பரா இருக்கும். உங்க क्वेश्चन என்ன சந்திரசேகர்? இந்த குழந்தைகள் படிக்கும்போது வார்த்தைகள்ல ரிவர்ஸா படிக்கிறாங்க. சோ அவங்க எவ்வளவு வாட்டி பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே வராங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். சந்திரசேகர் பவர் அச்சரிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம்? ஓகே, புரிஞ்சுதா சார்? இன்னொரு தடவை கேளுங்க சந்திரசேகர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒன் மோர் டைம் கேளுங்க. லைன்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன், ப்ளீஸ். சந்திரசேகர், ஓகே, கால் கட் ஆயிடுச்சு சார். அதாவது ஒவ்வொருத்தர் ரிவர்ஸ்ல படிக்கிறாங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் பெக்யூலரா தெரியுது. இது என்ன, எதனால ரிவர்ஸ்ல படிக்கிறாங்கன்னா எனக்கு சில கேள்விகள் கேட்டாதான் இன்னும் கொஞ்சம் அவங்களை சரியா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது லேர்னிங் டிசபிலிட்டியில நிறைய வகை இருக்கு. ஓகே, அது கூட இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கும் சரி, நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி லேர்னிங் டிசபிலிட்டி பத்தி தெரியறதே கிடையாது. லேர்னிங் டிசபிலிட்டி வந்துட்டு ரொம்ப காமன் இந்தியால. ஆனா வந்துட்டு டயக்னாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோ அல்லது ஒரு கவுன்சிலரோ இருந்து அது கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை வந்து சரி பண்ணிட முடியும். அவங்க என்ன கொஞ்சம் கேள்வி என்ன கொஞ்சம் தெளிவா கேட்டிருந்தாங்கன்னா என்னால நல்லா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஓகே, எஜுகேஷன் அப்படின்றது மிஷன். பட் அதுல எவ்வளவு இன்டர்மிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பிரேக் பாயிண்ட், ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம். நத்திங் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். சோ எஜுகேஷன் மேல அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஒரு சின்ன பிரேக். வில் பி பேக் ஆன் டயல் ஜெயா டிவி. ஸ்டே தேர். வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு புதையல் இருக்கு. அது தோண்ட தோண்ட தான் வெளிப்படும். அந்த புதையல் அறிவு. நிச்சயமா படிப்பு தான் புதையல். சோ படிக்கும் போது எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, இதை எப்படி சால்வ் பண்றது, இதுக்காக தான் இன்னைக்கு ப்ரோக்ராம். டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிடுக்கு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வில் கோ வித் தி காலர் சார். வணக்கம். வணக்கம், டயல் ஜெயா டிவி. உங்க நேம் என்ன? நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோங்க. உங்க நேம் என்ன மேடம்? சக்தி. சக்தி பேசுங்க. உங்க क्वेश्चन என்ன? சார் வெயிட் பண்றாரு, ப்ளீஸ் சொல்லுங்க. என் பையன் வந்து படிக்கிறதெல்லாம் நல்லா தான் படிக்கிறான். இருந்தாலும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கிறான். இவர் வேலை செஞ்சா ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, எத்தனை வயசு ஆகுது பையனுக்குமா? அவனுக்கு 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆகுது. சரி. நல்லா சாப்பிடுறாரா, தூங்குறாரா? சாப்பிடுறா, தூங்குறதெல்லாம் பிரச்சனை. கரெக்டா 8-9 மணிக்கு சாணி தூங்கிடுறான். ஆனா எந்திரிக்கிறதா 6 மணிக்கு எழுப்புனா எந்திரிக்கிறான். எந்திரிச்சாலும் திரும்பி போய் படுத்துக்கிறான். யோகா எல்லாம் பண்ணுவான். ஆனா அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம சொல்றமேங்கிறக்காண்டி செய்யறானே தவிர அவனுக்கு இஷ்டப்பட்டு செய்யறதே கிடையாது. ஓகே. இங்க 2 விதமான பிரச்சனைகள் இருக்க சான்சஸ் இருக்குமா? புரியல. 2 விதமான பிரச்சனைகள் இருக்க சான்சஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது வந்துட்டு ஒரு விட்டமின் குறைபாடுகளோ இல்ல ஊட்டச்சத்து குறைபாடுகளா இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தா நீங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறணும். எப்படி டாக்டர் சார் கூட்டிட்டு போலாம்?
இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்க, டயர்ட் ஆகிட்டே இருக்காரு, ஃபெட்டிக் நாங்க இதை சொல்லுவோம். ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அசதி தமிழ்ல சொல்லணும்னா. அந்த மாதிரி ஆகிட்டே இருக்காரு, இந்த மாதிரி வந்து பேசினப்ப சொன்னாங்க அப்படின்னு நீங்க கூட்டிட்டு போகலாம். ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கும்போது இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வகையான பிரச்சனை என்னன்னா வந்துட்டு உளவியல் பிரச்சனைன்னு சொல்லலாம். அவருக்கு ஒருவேளை வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்திருக்கலாம் ஸ்கூல்லயோ அல்லது வேற இடங்கள்லயோ, அதை அவர் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட நேரடியா கேட்டு தெளிவுபடும்போது தான் கரெக்டா சொல்ல முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எதுவும் சரி பண்ணிட முடியும். எதுவும் வந்துட்டு நீங்க கவலைப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமா இருங்க. அந்த காலர் சொல்லும் போது சொன்னாங்க, நாங்க சொல்றோம் அப்படின்றதுக்காக தான் பண்றாரு தவிர அவரா இன்ட்ரெஸ்டா பண்றாங்க. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கு. ஆனா அந்த லட்சியம் வந்து அவங்களோடது இல்ல, அவங்களோட அப்பா அம்மா தான் இருக்கு. சோ வந்து பசங்க போக்கிலேயே விடாம நம்ம வந்து இந்த மாதிரி பிரஷர் கொடுக்கறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட், தப்பு? சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம்னா கடைசியில வந்துட்டு அவங்க வேலைக்கு போகும்போதும் யாராவது ஒருத்தர் வந்துட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. என்னைக்கு வந்துட்டு தன்னோட பிரச்சனைகளை தானே தீர்த்துக்கிறதும் நம்மளோட முடிவுகளை நம்மளே எடுத்துக்கிறதுக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா தான் வந்து பிற்காலத்துல வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த திறமை வரும். ஏன்னா பின்னாடி வந்துட்டு பெற்றோர்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்க முடியாது. அதனால அவங்க போக்குல விடுறது வந்துட்டு முழுமையா முடியாதுன்னா கூட அது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டா இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனா பெற்றோர்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்போஷர் இருக்கு, உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் படிப்பு அப்படின்றது. ஒரு மூவில கூட சொல்லுவாங்க, ஏஆர் ரஹ்மான் அவங்க அப்பா கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தா நிச்சயம் சாதிச்சிருக்க முடியாது. சச்சின் டெண்டுல்கரை மியூசிக்ல இன்ட்ரெஸ்டோட வளர்த்திருந்தா நிச்சயம் முடிக்காது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லயும் வேணும், பட் ஒரு லீட் கைடன்ஸும் கொடுக்கணும். சூப்பரா சொல்றீங்க. ஒரு பக்கத்து வீட்டுல ஒரே சவுண்ட் என்னன்னா, ஐயோ ரமேஷ் இந்த மாதிரி பண்ணிட்டு ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னா எக்ஸாம்ல மார்க் கம்மி. அவருக்கு என்ன ஏஜ்னு பார்த்தா 4 இயர்ஸ் தான், 4 வயசு பையன். எல்கேஜில மார்க் கம்மின்னு அவங்க அம்மா அப்பா பிரஷர் கொடுத்து திட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஓவர் எக்ஸைட் ஆகி ஓவர் பிரஷர் கொடுக்கும்போது யங்ஸ்டர்ஸ் மனசு அந்த படிப்புல ஆர்வம் கம்மியாகுது. இது எதனால? இது வந்துட்டு யாருக்கு வேணா நடக்கலாம். பிரஷர் வந்துட்டு நிறைய கொடுக்கும்போது வந்து பெரியவங்களே கூட வந்துட்டு தங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒழுங்கா செய்ய முடியாது. அப்படின்ற போது குழந்தைங்க வந்துட்டு ஏமாத்திரம் சொல்லுங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள் இருக்கு. பெரியவங்களுக்காக வந்துட்டு நிறைய கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. யார்ட்டாவது போய் பேசுவாங்க, சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது செய்வாங்க. அவங்களுக்கு எப்படி இதை மேனேஜ் பண்ணணும்னா அது ஓரளவுக்கு தெரியும். பட் குழந்தைங்களுக்கு அதுவும் தெரியாது. அதனால போதும் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் தானா குறைஞ்சிக்கிட்டே போகும். அவங்களுக்கு வெளியும் சில நேரத்துல சொல்லவே மாட்டாங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுது, அதுதான் உண்மை. அது வந்துட்டு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வரணும் கல்வி முறையிலையும் கூட நான் சொல்றேன். டெஃபினட்டா. உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? ஹலோ. எஸ் வணக்கம், உங்க நேம் என்ன? கவிதா பேசுறேன் சார், செங்கல்பட்டுல இருந்து. ஓகே, உங்க பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்க? இல்ல, பையன் வந்து 7th படிக்கிறாங்க. ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம். அவங்க சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. இல்ல ஒண்ணு சார், 7th படிக்கிறான் என் பையன். சரிங்கம்மா. மார்னிங் 5:30க்கு எழுந்து ஆக்டிவா படிப்பாரு, எல்லாமே செய்வாரு. ஓகே. டியூஷன் போவான், படிப்பான், எல்லாமே செய்வான். ஆனா மார்க்னு பாக்கும்போது அவன் வந்து அந்த 50 40s இருந்து 50s தான் படிக்கிறான், எடுக்கிறான். சரிம்மா. என்ன பண்ணணும்? நல்லா படிக்க. என்ன அவருக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கலாமா இல்ல ஒருங்க பார்க்கலாமா, அது ஒண்ணும் புரியல எனக்கு. ஓகே ஓகே. அவனுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் வந்து படிக்கவே மாட்டான். பட் அவன் வந்து என்ன பண்ணுவான், வந்து 99 100 தான் எடுப்பான். சோ வந்து நான் வந்து கம்பேர் பண்ணவே மாட்டேன், அது எனக்கு தெரியும். அது நான் ஒரு டீச்சர் நானு. நான் வந்து கம்பேர் பண்ண மாட்டேன். நீ படிக்கணும் தம்பி, நான் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா அவர் வந்து நல்லாவே படிக்கிறான். படிப்பு இப்ப நீங்க ஒரு லெசன் கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல படிச்சு எழுதி காட்டிடுவான். சோ அவரை படிக்க சொல்லக்கூடாது அப்படின்றீங்களா? படிக்க வேணாம்னு சொன்னா அதிக மார்க் எடுப்பாரா? சார் கிட்ட கேட்கலாம், என்ன ப்ராப்ளம்? தெரியல சார். அதான் அந்த குழந்தைங்க கிட்ட தான் போய் கேட்க வேண்டியது இருக்கு இந்த கேள்விகள் எல்லாம். சார் நல்லா படிக்கிறவங்க 40 மார்க் எடுக்கிறாங்க, படிக்காத போறாரு எக்ஸாம்ல 95 எடுக்கிறாரு. மிராக்கிளா இருக்க. ஒருவேளை புரிஞ்சு படிக்கிறதா இருக்கலாம், அல்லது சில பேர் மக்கப் பண்ணலாம். சில பாடங்கள் ரொம்ப புடிச்சு படிக்கலாம். இந்த புரிஞ்சு படிக்கிறது புடிச்சு படிக்கிறது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் குழந்தைங்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் நாங்க. அதே மாதிரி ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ஸ் கொடுத்தா கூட சில குழந்தைங்களால அதை கோப்ப பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. ஏதோ மிஷின் மாதிரி காலைல எந்திரிச்சு டியூஷன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வந்து 2 டியூஷன், அப்புறம் ஒரு மியூசிக் கிளாஸ், இங்க எங்கன்னு போயிட்டு கடைசியில குழந்தைங்க வந்து விழும்போது தூக்கமும் வராது சரியா. சார் கிளி மாதிரி சொல்றதே திருப்பி சொல்றது கிளிதான். அந்த மாதிரி மக்கப் பண்ணி திருப்பி ஒப்பிச்சு அப்புறம் மறந்துடுறாங்க, லைஃப்க்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. ஆமா, மக்கப் படிக்கிறதால பிரஷர் அதிகமாகுமா சார் மென்டலி? ஆமா, எப்படியும் வந்துட்டு மக படிக்கிறது கரெக்டா ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் ஆங்ஸைட்டி அப்படின்னு நாங்க இதை சொல்லுவோம்.
அங்க போனவனே வந்து மக படிச்சதுனால நமக்கு வந்துட்டு அந்த வார்த்தைகள் வந்து சரியா ஞாபகத்துக்கு வர சான்சஸ் ரொம்ப குறைவு. இப்ப வந்து புரிஞ்சு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட சொந்த வார்த்தைகள் எழுதுறது ரொம்ப ஈஸி. அதனால மகப் பண்றது வந்துட்டு எந்த விதத்துலயும் வந்துட்டு இப்ப வேணா மார்க்க வந்து அள்ளி தரலாம் ஸ்கூல் டைம்ல. பட் காலேஜ் எல்லாம் போயிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய இடங்கள் படிக்கலாம் போயாச்சு அப்படின்னா வந்துட்டு மகப் எந்த விதத்துலயும் உதவாது. பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கும், அந்த புத்தகங்கள் எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். ஓகே, சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம் சார். புரிஞ்சு படிக்கணும், புடிச்சு படிக்கணும், இதுதான் ரெண்டு டெக்னிக். நல்லா படிக்க ஒரு சின்ன பிரேக். வில் பி பேக். வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. புதுப்பித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் தன்னை புதுப்பிக்கலனா இன்னும் ஆதிவாசியா தான் இருந்திருப்பான். கல்வியில நம்ம புதுப்பிக்கலனா நிச்சயம் குருகுல கல்வியில தான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம். சோ படிப்புல ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அதுல புது விஷயம் என்னென்னலாம் கொண்டு வரலாம், இன்னைக்கு டாபிக் தான். வெல்கம் பேக் சார். சார், மெயினான விஷயம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரோல். வீட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ். சோ இவங்களோட ரோல் என்ன சார்? ரொம்ப முக்கியமான விஷயம்னா வந்துட்டு ரோல் மாடலிங் தான் சார். நம்ம ஒண்ணு சொல்லிட்டு வேற ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க டைம் டேபிள் போட்டு குழந்தைங்களை படின்னு சொன்னா நீங்களும் டைம் டேபிள் போட்டு என்னது வேலைகள் பார்க்கணும். நீங்க டைம் டேபிள் போடாம வந்துட்டு இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க அதை கேட்டுக்க போறது கிடையாது. அதான் ரோல் மாடலிங் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் நாங்க வந்துட்டு எங்ககிட்ட வர பெற்றோர்களுக்கு சொல்லி தரோம். அதே மாதிரி பேரண்டிங் ஸ்டைல்ஸ் சிலது இருக்கு. டெமோக்ராட்டிக் பேரண்டிங், ஆட்டோகிராட்டிக் பேரண்டிங், பெர்மிசிவ் பேரண்டிங் சொல்லுவோம். டெமோக்ராட்டிக் பேரண்டிங்ன்றது அவங்களுக்கு சொல்லி தருவோம். நான் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்களை விட்டு பிடிக்கணும். எல்லா நேரமும் வந்துட்டு அவங்கள முடிவெடுக்க மொத்தமா விட்டுறவும் முடியாது, எல்லா முடிவுகளும் நீங்களும் எடுக்கக்கூடாது. அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது வந்து குழந்தைங்களால தனக்கு வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆசிரியர்களும் அதே தான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆசிரியர்களுக்கு நிறைய குழந்தைகள் நிறைய பிரஷர் கூட இருக்கு. அதை வந்துட்டு குறைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு கல்வி முறையில. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போறாங்க வராங்க, எல்லாமே வந்து குழந்தைங்களுக்காக தான் அவங்க வேலைக்கு போறது எல்லாமே செய்யறது. ஆனா கடைசியில குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஓகே, மத்த எல்லா விஷயமும் பேசிட்டோம் சார். குழந்தைங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் என்ன சார்? ஒவ்வொருத்தரும் எஜுகேஷனை பிளஷரா எடுத்துக்கிறாங்க, பிரஷரா எடுத்துக்கிறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண என்ன சொல்லுவீங்க சார்? ஓகே, பசங்க வந்துட்டு அவங்களுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்சா நிச்சயமா ஏத்துக்குவாங்க. அவங்க வந்துட்டு அதான் நான் சொன்னேன், 50% வந்து அவங்களுக்கு என்விரான்மெண்ட்ல இருந்து தான் வருது. நீங்க என்விரான்மெண்ட்ல இருந்து தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க எடுத்துக்குவாங்க. எல்லாரும் கேப்பபிள் தான். ஒருத்தர் ஒரு வகையில கேப்பபிளா இருக்க, இன்னொருத்தர் இன்னொரு வகையில கேப்பபிளா இருக்கலாம். அதுக்காக இவங்க கேப்பபிள் இல்லன்னு யாருமே கிடையாது. அதனால அந்த கேப்பபிலிட்டி நிச்சயமா இருக்கு. சில நேரத்துல பேஷன்ஸ் தேவைப்படும், கொஞ்சம் பொறுமையாவும் இல்லது வந்துட்டு கொஞ்சம் நாட்களா வேணா சொல்லி தர வேண்டியிருக்குமே தவிர நிச்சயமா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீட் இது. வண்டர்ஃபுல் ஷேர். தேங்க்ஸ் a lot. Thank you sir. Thank you sir. Thank you so much. 1980ல நம்ம படிச்சது நம்மளோட ஃபேமிலிக்காக, 1990ல நம்ம படிச்சது நம்ம சொசைட்டிக்காக, 2000ல படிச்சது நம்ம இந்திய நாட்டுக்காக, பட் 2010ல படிக்கிறது இந்த உலகத்துக்காக. சோ புடிச்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. இதுதான் சிம்பிள்.